நம் கையில் மாநில அரசு, நாம் கை காட்டுவதே மத்திய அரசு. நாம் செல்லுகிற பாதை கலைஞர் பாதை. கலைஞர் பாதை மட்டுமல்ல, கலைஞரின் மகனான ஸ்டாலினின் பாதை. நான் இருக்கிறேன், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் கலைஞருடைய மகன். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். எனக்கு எவ்வளவோ பொறுப்புகள் பதவிகள் கிடைத்தாலும் கலைஞருடைய மகன் என்கிற அந்த பொறுப்புக்கு அந்த பதவிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பது நானும் அறிந்தது, நீங்களும் புரிந்தது. தமிழகத்திற்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய வகையில்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் யார் போட்டியிட்டாலும் தலைவர் கலைஞர் அவர்களே போட்டியிடுகிறார் என்றுதான் அர்த்தம் என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் மறைந்திருந்தாலும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் தலைவர் கலைஞர் 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 என்று இன்றைக்கு எல்லோரும் பேசக்கூடிய நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். உதயசூரியனுக்கு ஆதரவு தருவீர்களா? நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம் நம்முடைய சின்னம் உங்கள் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பரிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்களின் ஒருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக நின்று கேட்கிறேன். அத்தனையும் தாண்டி தலைவர் கலைஞருடைய மகனாக நின்று உங்கள் பாத மலர்களை தொட்டு கேட்கிறேன். உதயசூரியனுக்கு உங்களுடைய வாக்கினை வழங்கிட வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேளையாக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னணிகளை யார் யார் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் விசாரித்து கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை உறுதியாக வழங்கப் போவது இந்த ஸ்டாலின் தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இல்லையோ, அதிமுகவை சார்ந்த உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. மத்தியிலே நாம் விரும்புகிற நம்முடைய ஆதரவு பெற்ற ஆட்சி அமைந்திருக்கிறது என்ற அந்த வெற்றிக்கணியை கொண்டு போய் தலைவருடைய நினைவிடத்தில் ஒப்படைக்க உறுதி எடுப்போம், சபதம் ஏற்போம். தமிழக விவசாயிகள் தமிழ்நாட்டிலே போராடியது போதாது என்று டெல்லிக்கு போனாங்களா? 100 நாட்கள் தொடர்ந்து போராடினார்களே. பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்தினார்கள், கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தை நடத்தினார்கள், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள், எலிக்கறி சாப்பிடுகிற போராட்டத்தை நடத்தினார்கள், ரோட்டில் உருண்டு பிறண்டு போராட்டத்தை நடத்தினார்கள், அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தினார்கள். வெட்கத்தை விட்டு சொல்றேன், முழு நிர்வாண போராட்டத்தை நடத்தலையா? எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டாம். என்ன கோரிக்கை கேளுங்க. பெரிய பெரிய பணக்காரர்களை அழைத்து மோடி பேசுகிறார், நேரம் கொடுக்கிறார். சினிமா நட்சத்திரங்களை அழைத்து அதற்கு நேரம் கொடுத்து பேசுகிறார். நான் தவறுன்னு சொல்லல. இந்த நாட்டினுடைய முதுகெலும்புலாம் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அவர்களை அழைத்து ஒரு பிரதமர் பேசவில்லை என்று சொன்னால் சாடிஸ்ட் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவது? நான் தனிப்பட்ட மோடியை சொல்லல, பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை சொல்லுகிறேன். நாடும் நமதே, 40 நமதே என்ற அந்த முழக்கத்தோடு நம் கையில மாநில ஆட்சி, நாம் கை காட்டுவதே மத்தியில் ஆட்சி. ஜெயலலிதா காலில் விழுந்த காட்சியில தான் பார்த்திருக்கிறோம். ஆனா சசிகலாவுடைய காலில் தவழ்ந்த ஊர்ந்து மண்புழு போல ஊர்ந்து சென்ற ஒருவரை பார்த்தோம் என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்.
உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய எழுச்சி இதை பார்க்கிற நேரத்தில் உறுதியோடு சொல்லுகிறேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, புதுவையும் உள்ளிட்டு 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. அந்த சர்வாதிகார ஆட்சியை, எடப்பாடியினுடைய இந்த உதவாக்கர ஆட்சியை ஓட ஓட விரட்டுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கலைஞர் ஒவ்வொரு முறையும் சொல்வார், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்று கலைஞர் சொன்னார். கலைஞர் சொன்னதை அவருடைய மகன் ஸ்டாலினும் சொல்லுகிறேன், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். 2006ஆம் ஆண்டு 5ஆம் முறையாக கலைஞர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் மக்களிடத்தில் தந்த உறுதிமொழி, விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையாக ரத்து செய்வோம். அறிவித்த போது நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், முடியுமா, நடக்குமா என்று. அப்போ கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவர்களை திமுக காரர்களாக பார்க்கல, அதிமுகவாக பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக பார்க்கல, நான் அவர்களை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களாக கருதுகிறேன் என்று சொல்லி 5ஆம் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு, விழா முடிந்ததற்கு பிறகு நேராக கோட்டைக்கு போகல, கோட்டையில் இருக்கக்கூடிய கோப்புகளை விழா மேடைக்கு கொண்டு வரவழைச்ச அந்த விழா மேடையிலேயே 7000 கோடி ரூபாய் கடன் ரத்து என்று கையொப்பமிட்டார். அதிமுக தேர்தல் அறிக்கையில தொடக்கத்தில் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எங்களுக்கு வாக்களித்தால் பொற்கால ஆட்சி அமைப்போம். ஆக இதுவரையில் பொற்கால ஆட்சி இல்லை என்பதை அவர்களே தேர்தல் அறிக்கையில ஒப்புதல் வாக்கு மூலம் தந்திருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் என்றைக்கு ஆண்டவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் ஆண்டவனை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, எங்களை ஆண்டவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதுவே எங்களுக்கு போதும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறார்கள். என் துணைவியார் இன்றைக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாள் தவறுதில்லை. நான் தடுக்கிறேன்னா? என்னைக்காவது போகக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன்னா? ஆக அது அவருடைய விருப்பம். பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய செய்திகள், அந்த கொடுமையான, அந்த அக்கிரமமான, நினைத்தே பார்க்க முடியாத அந்த செய்திகள் ஒரு விதமான மன துன்பத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 1000 பிரச்சனைகளை பற்றி பேசும்போது ஏற்படாத மன துன்பம், இந்த விவகாரத்தை பற்றி பேசுகிற போது நம்மையே அறியாமல் வேதனைப்படுகிறோம், இரத்த கண்ணீர் வடிக்கிறோம், மனம் பதும்புகிறது. நானும் ஒரு மகளை பெற்றவள் தான், நானும் ஒரு மகளுக்கு தந்தையாக இருக்கக்கூடியவன் தான். அதனால்தான் எனக்கு அந்த வருத்தம் மேலோங்கி நிற்கிறது. எனக்கு மட்டுமல்ல, பெண்ணை பெற்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் அதுதான் இருக்கக்கூடிய உண்மை. இதை அரசியலாக்க நான் விரும்பல. இந்த ஆட்சியின் மீது எவ்வளவோ புகார்கள் இருக்கிறது. எனவே இதை சொல்லித்தான் ஓட்டு கேட்கணும், அரசியலாக்க வேண்டும் என்பது எங்கள் கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பல்ல. அப்பொழுதெல்லாம் வங்கியில் கொள்ளையடிச்சாங்க, இப்போது வங்கியே கொள்ளையடிக்கிறாங்க. அப்போதெல்லாம் மீனவர்கள் மீன்களை பிடிச்சாங்க, இப்போது மீனவர்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்போதெல்லாம் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க, இப்போதெல்லாம் விவசாயத்தையே தள்ளுபடி செய்யறாங்க. அப்போதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான், அப்போதெல்லாம் வேட்பாளர்களை விலைக்கு வாங்கினாங்க, இப்ப கட்சியே விலைக்கு வாங்குறாங்க. யார சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுதா? அப்போதெல்லாம் கொல்லப்பட்டவரையெல்லாம் மகாத்மான்னு சொன்னாங்க,
இப்போதெல்லாம் கொன்றவரையே மகாத்மாங்கிறாங்க. அப்போதெல்லாம் கோமாளிகள் சர்க்கஸ்ல இருப்பாங்க, இப்போதெல்லாம் சர்க்காரிலே இருக்காங்க. இதுதான் மோடியின் ஆட்சி என்று அந்த கவிஞர் வாட்ஸ்அப்பில் இதை அவர் வெளிப்படுத்தி. மற்ற தொகுதி மக்களை விட இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குத்தான் மிக மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. காரணம் என்ன? தூத்துக்குடியில அப்பாவி மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொலை செஞ்சிருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபி இந்த கூட்டணிக்கு தக்க தண்டனை தர வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சூழ்நிலை வருகிற 18ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தந்திட வேண்டும். அந்த வெற்றியை நிச்சயமாக நீங்கள் உருவாக்கி தருவீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. உருவாக்கி தருவீர்களா? உறுதியாக, நிச்சயமா, கொஞ்சம் சத்தமா? நன்றி. உலக நாடுகளில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டுக்கிட்டு வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்க பெயர்ல வங்கியில டெபாசிட் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா? எவ்வளவு? 15 லட்சம். இங்க திரண்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாருக்காவது ஒருத்தருக்கு வந்திருக்கா 15 லட்சம்? 15 லட்சம் வேணா, 15,000 வந்திருக்குமே இல்லையா? 15,000 வேணா, 15 ரூபாய், 15 காசு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, வந்திருக்கா? வரும், ஆனா வராது. அதான் மோடியினுடைய வார்த்தை. நம் கையில் மாநில அரசு, நாம் கை காட்டுவதே மத்திய அரசு.